Hi guys, 29th August 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 எடுத்திருக்கேன். நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங் சப்போர்ட் 25,000 பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா 24,950 இனிஷியல் டார்கெட் அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னு அப்படின்னா 24,850 செகண்ட் டார்கெட். அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 25,150 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணி ஒன் டே க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ் ஹேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ தட் அதனுடைய ஃபஸ்ட் டார்கெட் 25,250 நீங்கள் வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து 51,000 வந்து பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா இனிஷியல் டார்கெட் 50,880 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 50,780 அது செகண்ட் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். அதையும் பிரேக் பண்ணி ஃபால் ஆகுது அப்படின்னா 50,600 வரைக்கும் நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். 50,600 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு 51,000 ரீஜனை வந்து பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் இருக்க போகுது. ஈவன் 50,600க்கும் கீழேயும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் 51,250 வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 51,350 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 51,450 அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுதான் இன்றைக்கான சினாரியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.